வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேகா ஓபிஎஸ் கூட்டணி இணைந்தால் யாருக்கு லாபம்? விஜய்க்கு நேரப்போகும் சிக்கல், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து செயல்பட்டால் அது விஜய்க்கு பயனளிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் புதியதாக அரசியலுக்கு வந்துள்ள விஜய்க்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்த நிலையில் பாஜகவின் பிடியில் இருந்த ஓபிஎஸ் திடீரென விலகி தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது அவர் கட்சியினர் மத்தியிலேயே விமர்சனத்தை பெறும் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. அண்மையில் தமிழ்நாட்டிற்கு 2 நாட்கள் பயணமாக வந்த பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி, திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் நடந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அவரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, கேபி முனுசாமி, தமாக தலைவர் ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம் உள்ளிட்ட பலரும் வரவேற்றனர். ஆனால் பிரதமர் மோடியை வரவேற்க அனுமதி கோரிய முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்க்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனால் ஓபிஎஸ்ஐ பாஜக மேலிடம் கழட்டிவிட்டதாக பார்க்கப்பட்டது. அதற்கு முன்பாக அமித்ஷா வந்தபோதும் ஓபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை. இந்த நிலையில் ஓபிஎஸ் ஆதரவாளரான பண்டுட்டி ராமச்சந்திரன் திடீரென பாஜகவை கடுமையாக விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் திமுக மற்றும் தாவேகா இடையே மட்டுமே போட்டி என்றும் கூறியிருக்கிறார். எனவே விஜய்க்கு ஆதரவாக அளிப்பது தொடர்பாக எதிர்காலத்தில் பரிசீலிப்போம் என்றும் ஓபிஎஸ் கூறியிருந்தார். தற்பொழுது பாஜக கழட்டிவிட்டுள்ள நிலையில் ஓபிஎஸ் தரப்பு இம்முறை விஜய்க்கு ஆதரவளிக்கும் என்றும் அவர்களுடன் கூட்டணி அமைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் விஜய் கட்சி தொடங்கியதில் இருந்தே எந்த ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியையும் தாவேகாவுடன் செல்லவில்லை. அதிமுகவில் இருந்து விலகிய அன்வர் ராஜாவும் திமுக பக்கமே சாய்ந்தார். அது மட்டுமல்லாமல் டெல்டா வட மாவட்டங்களில் விஜய்க்கு ஆதரவு இருந்தாலும் தென் மாவட்டங்களில் விஜய்க்கு பெரிய அளவு ஆதரவு கிடைக்கவில்லை. அதற்கு முக்குளத்தூர் சமுதாயத்தை பிரதிபலிக்கும் வகையில் எந்த பிரபலமான தலைவரும் தாவேகாவில் இல்லாததே காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஓபிஎஸ் தாவேகாவுடன் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஓபிஎஸ் தரப்பை சேர்த்து கொள்ளும் பட்சத்தில் அது விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விஜய் தற்போது புதியதாக அரசியல் கட்சிக்கு வந்திருப்பதால் அரசியல் ரீதியாக எந்த குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க முடியாது. அதேபோல் ஒரு மாற்று அரசியலை விரும்புவோர் விஜய்க்கு ஆதரவு அளிக்க தயாராக இருந்து வருகிறார்கள். அதேபோல் அரசியல்படுத்தப்படாதவர்களுக்கு தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆனால் ஓபிஎஸ்ஐ சேர்க்கும் பட்சத்தில் விஜய் மீது விமர்சனங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏனென்றால் 3 முறை முதல்வராக இருந்துள்ள ஓபிஎஸ் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அதேபோல் ஓபிஎஸ் எதிர்த்து அரசியல் செய்து பழகியவர் கிடையாது. பாஜகவின் பிடியில் இருந்தால் முக்குளத்தூர் சமூக மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு குறைந்து வந்தது. இந்த நிலையில் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து திடீரென மாற்றம் அடைந்துள்ள ஓபிஎஸ் சேர்த்தால் விஜய்க்கு அக்கட்சியினர் மத்தியில் சிக்கல் உருவாகும் என்றும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தாவேகாவை தொடங்கியதில் இருந்தே விஜய் பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக காட்டி வருகிறார். இதனால் ஓபிஎஸ் உடன் கூட்டணி அமைத்தால் அது விஜய்க்கு பின்னடைவை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழுந்துள்ளது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.